மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவை தான் காட்டுறாங்க. வீரா பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ உடனே வந்து அவங்க மாறன் மேலே சந்தேகப்பட்டு அவங்க பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கவும் மாறன் வந்து சொல்லாங்க, அங்கே பாரு கனி என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கனி ஓ மேலே தான் வந்து பாசமாக இருந்துக்கிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் நீ அவள்கிட்ட பேசாதனால அவள் உன்னுடைய ஏக்கமாகவே இருந்துட்டு இருந்தா, அதனால தான் நீ அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கும்போது இங்கே பாரு தேவலாமல் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு நம்ம கனி எங்கன்னு சொல்லி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனியை தேடுறதுக்காக மாறன் போகும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் கூட போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா எல்லா பக்கம் தேடிட்டு வராங்க. அப்போ வந்து கனியை காணல அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ வள்ளி வந்து என்னாச்சு இன்னும் கனி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே பதட்டத்தோடு இருக்கவும் அப்போ ஆதித்யா பார்த்தோம்னா அவங்க கனியை அழைச்சிட்டு வராங்க. அப்போ கனி வந்து தூங்கிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து கனி என்கிட்ட தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிட்ட கனியை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. அப்போ உடனே வந்து ஆதித்யா வந்து வீராவை மிரட்டுற தோணியில் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு இன்னைக்கு கனி வந்துட்டா, ஆனால் என்றைக்குமே இதை போல் வருவான்னு சொல்ல முடியாது, அதனால என் விஷயத்தில் நீ தலையிடாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகவும் இதை கேட்டதுமே மாறன் வந்து இப்படியே நீ சொல்கிற அப்படின்ட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சித்து வந்து அவங்க கனியோட வீட்டுக்கு அதாவது வீராவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க மார்க் கம்மியாக வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயத்தில் இருக்கும்போது அப்போ வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு சித்து நீ மார்க் கம்மியாக வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு நீ பயந்துட்டு இருக்காத, இது உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நீ சொல்லு, அவங்க கண்டிப்பாக ஒத்துப்பாங்க, அது இல்லைன்னா நானே வந்து பேசிட்டுமான்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மாறன் அங்கே வராங்க. வந்ததுமே யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இவர் தான் ஆதித்யாவோட பையன் அப்படின்னு அவங்க கனி சொல்லவும் ஓஹோ அதாவது அவனோட பையன் இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு வா நானே உன்னை கொண்டு வீட்டில் கொண்டு விட்றேன் அப்படிங்கும்போது இல்லை அங்கே நான் வரமாட்டேன் அப்படிங்கும்போது உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, நீ பயப்படாமல் போமா, இது வந்து உன்னுடைய மாமா மாதிரிக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே சித்துவும் சரின்ட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து சித்துவுக்கு அவங்க ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா பையனை காணல் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவோட ஒய்ஃப் வந்து அவங்க பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க ஓடோடி வரவும் அப்போ ஆதித்யா வந்து அவங்க ஒய்ஃபை போட்டு அடிச்சிருந்தாங்க. ஒரு பையனை ஒழுங்காக கூட உன்னால் பார்த்துக்க துப்பு இல்லை, நீலாம் என்னடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அடிச்சுட்டு இருக்கவும் அப்போ அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு தீரணும், நம்ம பேசாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துலாமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மாறன் வந்து பார்த்தோம்னா சித்துவை தூக்கிட்டு வராங்க. உடனே சித்து ஓடோடி வரவும் எங்கடா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ சித்து வந்து சொல்கிறாங்க, நான் கனியோட வீட்டில் தான் போனேன், இந்த அங்கே தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மாறன் வந்து பார்த்தோம்னா ஆதித்யா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஆதித்யா வந்து உங்களுக்கு ரொம்பவே நன்றிங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு உன் பையன் இன்னைக்கு உயிரோட வந்துட்டான், ஆனால் அதுக்காக எப்போவுமே அவன் இப்படி வருவான்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஆதித்யா வந்து வீரா கிட்ட சொன்ன அதே டைலாக்கா மாறன் வந்து இப்போ ஆதித்யா கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே ஆதித்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாறன் சொல்றாங்க, இனிமேல் நீ வீரா விஷயத்திலும் சரி கனியோட விஷயத்திலும் நீ தலையிடாம இருக்கிறது நல்லது, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தேன்னா அதுக்கு பிறகு நான் சும்மா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து ஆதித்யாவை மிரட்டிட்டு போகவும் இதை கேட்டுட்டு இருக்கிற ஆதித்யா வந்து என்னையும் நீ மிரட்டுற, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா ஆதித்யா வந்து கனியோட கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4-5 பேர் அவங்க அனுப்பிவிடவும் அடுத்தது பார்த்தோம்னா கனி வந்துட்டு இருக்கவும் அப்போ 4-5 பேர் வந்து கனியை அவங்க அதாவது பிடிக்கிறதுக்காக வராங்க, அவங்க கதையை முடிக்கிறதுக்காக. உடனே கனி வந்து ஓட்டமாக ஓடி ஓடி வராங்க. ஐயோ என்னை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கனி வந்து ஓட்டமாக வரவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து ஆதித்யா வந்து வீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அங்கே பாரு உன் பொண்ணோட கதை கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை கிட்டதுமே வீரா அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. அப்போ உடனே வந்து வீரா மாறன் கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, கனிக்கு இந்த ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து கனியை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. கரெக்டாக பார்க்கும்போது கனியை அவங்க பிடிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக மாறன் வந்து அவங்கள அடின்னு அடித்து வெளுத்து வாங்கி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க கனியை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. கனி உடனே வந்து ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடோடி கட்டி பிடிச்சிட்டு அவங்க வந்து அழுதுட்டு இருக்கும்போது கனி நீ எதுக்காக அழுற, நான் இருக்கிற வரைக்கும் நீ அழக்கூடாது அப்படிங்கும்போது நீ என்கிட்ட பேசாமல் இருந்தேல, இப்போ என்கிட்ட பேசிட்டியா, அதனால தான் நினச்சி அழுதேன், என்னை எப்படி நீ காப்பாற்றிடுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்கிட்ட பேசாமல் இருந்தல அப்படிங்கும்போது இன்னும் நான் உங்ககிட்ட பேசுவேன், நீ அழாது அப்படின்னு சொல்லிட்டு கனியை பார்த்தோம்னா அவங்க வீட்டில் கொண்டு விடவும் உடனே கனி வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க, இப்படி என்ன ரவுடி தான் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீரா வந்து நினைக்கிறாங்க அதாவது இந்த ஆதித்யாவில் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஆதித்யா வந்து அவங்க வீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன அதாவது உன் பொண்ணை வந்து காப்பாற்றி சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கிறியா, கண்டிப்பா வந்து உன் பொண்ணை எங்கிட்ட இருந்து நீ காப்பாற்றவே முடியாது, அடுத்தது நான் என்ன பண்ற பாரு, அடுத்த இதில் கண்டிப்பா உன் பொண்ணோட கதையை நான் முடிச்சே தீரும் அப்படின்னு ஆதித்யா வந்து வீராவை மிரட்டவும் உடனே மீரா வந்து ஆவேசத்தோட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க, என் பொண்ணோட கதையை முடிச்சலான்னு சொல்லி நினைக்கியா, அது நீ கனவுல கூட நடக்க முடியாது, இன்னும் நான் என்ன பண்றேன் பாரு, அவளை காப்பாத்துறதுக்காகவே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து நேராக மாறனை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ மாறன் வந்து என்ன திரும்பவும் சண்டை ஏதாவது போடுறதுக்காக வந்திருக்கீங்க
நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சண்டை போடுறதுக்காகலாம் வரல, உன்னை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே உடனே மாறன் வந்து வீராவை பார்க்குறாங்க. அப்போ மாறனோட ஃப்ரெண்டும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது அண்ணி திடீர்னு இந்த மாதிரிக்கு அண்ணனுக்கு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க, உண்மையிலேயே அண்ணி தான் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கவும், அப்போ மாறன் வந்து பார்க்குறாங்க. என்ன வீரா நீ தான் பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் தான் பேசுகிறேன், நீ வந்து என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டதுமே மாறனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உண்மையிலேயே வீரா தான் பேசிகிட்டு இருக்காளா இல்லைன்னா வந்து ஏதாவது அவள் உடம்புல புகுந்துருச்சான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மாறன் கேட்குறாங்க, உண்மையிலே யோசனை பண்ணி சொல்லி நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானே தான், இன்னுமேலும் வந்து கனியை நீ தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடணும், அதுக்காக தான் உன்னை நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். ஆனால் இன்னொரு விஷயம், கனிக்கு நீ யாருங்கிற உண்மை தெரிஞ்சிடவே கூடாது, அவளை பொறுத்துற வரைக்கும் நீ அவளோட ரவுடி ஃப்ரெண்டு, அவ்வளோதான், மற்றபடி நீ வேற எந்த உரிமையும் வந்து அவகிட்ட எடுத்துக்க கூடாது, அதே மாதிரிக்கு நீ யாருங்கிற உண்மையை சொல்லவும் கூடாது அப்படிங்கும்போது உடனே மாறன் வந்து அதெல்லாம் நான் கனிக்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா மாறனை அழைச்சிக்கிட்டு வீரா வந்து வீட்டுக்கு வரவும் இதை பார்த்துட்டு இருக்கிற வள்ளி வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது மாறன் வீட்டுக்கு வரான், அதுவும் கையில் பேக்கோட எடுத்துட்டு வரானே, வீரா என்ன நடக்குது அப்படிங்கும்போது இப்போ வீரா சொல்கிறாங்க, இனிமேல் இவன் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வள்ளிக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் போச்சுது. அப்போ உடனே வந்து வள்ளி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன வீரா என்னாச்சு அப்படிங்கும்போது, கனியை பார்த்துக்கிறதுக்காக தான் இவனை நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தையும் கனிகிட்ட சொல்லிடக்கூடாது இவன் யாருன்னு, இவனை பொறுத்த வரைக்கும் கனிக்கு வந்து இவன் ரவுடி ஃப்ரெண்டு அவ்வளோதான் அப்படி சொல்லவும் உடனே வந்து வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ மாறனே நீ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு எனக்கு அதுவே போறேன்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாருங்க வள்ளியம்மா திரும்பவும் சொல்கிறேன், இவன் யாருங்கிற உண்மை கனிக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும்போது நான் சொல்ல மாட்டேன் வீரா அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா மாறன் வீட்டுக்கு வந்தது நினைச்சதுமே அவங்க வள்ளிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்துதான் இங்கே ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க. இப்போ ராமச்சந்திரன் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது மாறன் வீட்டுக்கு வந்தது பார்த்தோமே அவருக்கு கோவத்தோக்கு அளவே இல்லாமல் போச்சுது. இவன் எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு அப்படியே அவர் கேட்டுட்டு இருக்கவோ அப்போ நெஞ்சு பிடிச்சிட்டு அவருக்கு வலிக்குன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே வீரா வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, கனிக்கு இந்த மாதிரிக்கு ஆபத்து இருக்குது, அதனாலதான் இவனை அழைச்சிட்டு வந்தேன், மற்றபடி இவனுக்கும் இந்த வீட்டுக்கு வேற என்ன உரிமையும் கிடையாது, தயவு செய்து இவன் இங்க இருக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க அப்படிங்கவும் அப்போ வள்ளியும் சொல்றாங்க. இதை கட்டதுமே ராமச்சந்திரன் வந்து எதுவுமே பேசாம அமைதியா போகவும், நல்ல வேளை அண்ணனும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் வீட்டுக்குள்ள வந்துருந்தாங்க. இதுக்கு அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.